ஓம் வாகர்த்தாயிவ சம்பர்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 23ஆம் நாள் 7/3/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் நாம் பிரார்த்தனை செய்து இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை ஆசார சீரராக ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து கூட்டு பஜனைகள் சிவபுராண பாராயணங்களில் நாம் ஈடுபட வேண்டும். வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து பிரார்த்தனை செய்து சிவபுராணத்தை நாம் பாராயணம் செய்தாலே எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். அதேபோல் நாம் இந்த பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரன். உலகத்துக்கு தாய் தந்தையாக இருப்பவர்கள் பார்வதியும் பரமேஸ்வரனும். நமக்கு உலகமாக தெய்வமாக இருப்பவர்கள் நம் பெற்றோர்கள். இந்த உலகம்தான் தாய் தந்தை, தாய் தந்தை தான் உலகம் என்று உலகிற்கு முதல் எடுத்து கூறியவர் விநாயகப் பெருமான். அப்பா அம்மாவை வலம் வந்து மாங்கனி பெற்றார் என்று நாம் புராணங்களிலே பார்க்கிறோம். தாய் தந்தை தான் உலகம். எனவே இந்த அப்பா அம்மாவை நாம் வயதான காலத்திலே ஒதுக்கிவிடக்கூடாது. அவர்களுக்கு சில வேளைகளிலே நாம் பேசுவது புரியாமல் இருக்கும், அல்லது காது கேட்பது குறைவாக இருப்பதனாலே நாம் என்ன சொல்லுகிறோம் அல்லது எதை செய்கிறோம் என்ற மறதி வந்திருக்கும். அவர்களை ஏசாதீர்கள். அவர்கள் உங்களுக்காக வாழ்ந்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை பிள்ளைகளுக்காக அர்ப்பணித்தவர்கள் தாயும் தந்தையும். அவர்கள் வயதான காலத்திலே குழந்தை போல் அவர்களும் மாறிவிடுவார்கள். நாம் அவர்களை குழந்தையை பார்ப்பது போல் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு எது விருப்பமோ அவற்றை நாம் செய்து கொள்ள வேண்டும். நாம் தாய் தந்தையரோடு உறவாட வேண்டும், அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும், அருகிலே உட்கார்ந்து பேச வேண்டும். இப்போ பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவோட பேசுகிறதுக்கு பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை, பிள்ளைகளோட பேசுகிறதுக்கு அப்பா அம்மா சிலருக்கு நேரம் இல்லை, மனைவியோடு பேசுகிறதுக்கு கணவனுக்கு நேரம் கிடைக்கிறதில்ல, கணவனோட பேசுகிறதுக்கு மனைவிக்கு நேரம் கிடைக்கிறதில்ல. வேலைப்பளுவல்ல, கையடக்க தொலைபேசி. ஒரு வீட்டிலே ஒரு விருந்தினர் வந்தால் அங்கே வீட்டிலே விருந்தினர்கள் வருகின்ற பொழுது அந்த வீட்டிலே உள்ளவர்கள் கையடக்க தொலைபேசியிலே பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த வீட்டிலே இவர்கள் வந்து உட்கார்ந்திருப்பார்கள் அல்லது தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த வந்தவர்களுக்கு ஏன் வந்தோம் என்று எண்ணுகின்ற வகையிலே ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்தால், விருந்தாளிகள் வந்தால் அவர்களை உபசரிக்க வேண்டும். இந்த கையடக்க தொலைபேசியை நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். அதிலேயே பார்த்து கொண்டு பேசிக்கொண்டிருப்போம். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று ஏதோ வாயில் வந்ததே நாம் பேசிக்கொண்டே இருப்போம். அதேபோல் இந்த பெற்றோர்களை வயதான காலத்திலே அவர்களை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடமை. இதற்கு காப்பகங்கள் தேவையில்லை, முதியோர் இல்லங்கள் தேவையே கிடையாது. அங்கே கொண்டு போய் விட்டு விடாதீர்கள். அவ்வாறு நீங்கள் கொண்டு போய் விட்டால் இதை உங்களுடைய பிள்ளை பார்க்கும். எங்கள் தாத்தா பாட்டி அப்பா கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விட்டார், வயதாகிவிட்டது, இயலாது, நடக்க முடியாது, பேச முடியாது, கண்ணு தெரியல் என்று முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டார் என்பது அவனுடைய மனதிலே ஆழமாக பதிந்துவிடும். அவன் வளர்ந்து பெரியவனாகின்ற பொழுது
உங்களுக்கும் வயதாகிவிடும். உங்களை கொண்டு போய் அதே போல் முதியோர் இல்லத்திலே விட்டு விடுவான். நீங்கள் எதை உங்களுடைய தாய் தந்தைக்கு செய்கின்றீர்களோ அதை பார்த்து தான் பிள்ளைகள் உங்களுக்கு செய்வார்கள். இந்த எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இது தொடர்பாக மீண்டும் நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம்.